நமஸ்காரம் ஃபுட் லவர்ஸ். பச்சை மஞ்சள் கருவேப்பிலை வச்சு ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு தொகையில் அரைக்கலாம். இது சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய இந்த பச்சை மஞ்சளை வச்சு ஒரு கருவேப்பிலை தொகையல் பண்ண போகிறோம். இதை இப்படி துருவி வச்சுருக்கேன். ஒரு விரல் பச்சை மஞ்சள் துருவி வச்சுருக்கேன். 2 பியாட்கி மிளகா வச்சுருக்கேன் காரத்துக்கு. அப்புறமா ஒரு பிடி உளுத்தம்பருப்பு, இதை வறுத்துக்கணும். இது ஒரு பிடி கருவேப்பிலை. அதே மாதிரி இது ஒரு பிடி தேங்காய் துருவல், ஒரு சின்ன ஒரு மணி அளவு புளி, வேணுங்கிற அளவு உப்பு, அதுக்கப்புறமா அதுக்கு வேணுங்கிற அளவு வெல்லம். இது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு. ஸோ இப்போ நம்ம இந்த தொகையலுக்கு வேணுங்கிறதுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ நாம் இந்த தொகையலுக்கு வேணுங்கிறத வறுத்துண்டு அப்புறமா அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை பச்சை மஞ்சள் தொகையலுக்கு வேணுங்கிற சாமான எண்ணெயில் வறுத்துண்டு அப்புறமா தாளிச்சிக்கலாம். இப்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேன். இப்போது இந்த 2 மிளகா வத்தல், கருவேப்பிலை, இந்த மஞ்சள், பச்சை மஞ்சள் லைட்டாக அப்படி சாட்டே பண்ணிட்டா போகிறோம், ரொம்ப வதக்க தேவையில்லை. அவ்வளோதான். இந்த வறுத்த கருவேப்பிலை, மஞ்சள், இந்த சாட்டே பண்ண இந்த மிளகாவோட இதை போட்டு மற்ற எல்லா சாமான் புளி, வெல்லம், உப்பு, தேங்காய் போட்டு இப்போ அரைச்சி தொகையில் எடுத்துன்னு வரேன். பச்சை மஞ்சள் கருவேப்பிலை தொகையில் ரெடி. அதுக்கு இந்த கடுகு உளுத்தம்பருப்பை தாளிக்கிறேன். இதுக்கு பெருங்காயம்லாம் போட தேவையில்லை, ஏன்னா இந்த பச்சை மஞ்சளோட வாசனையே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது நம்ம கார்டனில் வந்த பச்சை மஞ்சளுங்கிறதுனால அது நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா வாசனையாக இருக்க மாதிரி எனக்கு தோன்றுறது. மைண்ட்ஃபுல் குக்கிங், ஹெல்ப்ஃபுல் லிவிங், அதுதான் ஜாமஸ் குக் புக். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் டெவலப்பிங் நியூ ரெசிபீஸ். உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.